ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஐ லெஃப்ட் மை ஏ ரேங்க் பார்ட்டி அனிமையோட எபிசோட் 11 தான். இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோட நீங்கள் பார்க்கலையா? அதை வந்து கமெண்ட் பண்ணி போட்டிருப்பேன், இல்லை எபிசோடாகவும் இருக்கும். இது ரெண்டுத்தில் நீங்கள் எதை வேணாலும் பார்க்கலாம். பிளேலிஸ்ட்டை நான் கீழே கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் அவுட் பண்ணிக்கோங்க. அப்படியே ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க, ஏன்னா அப்போ தான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். சரி வாங்க, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஸ்டார்டிங்லேயே அந்த டஞ்சனுக்குள்ளே இவங்க போக ஆரம்பிச்சிருப்பாங்களே, அவங்களுக்கு ஆர்வத்தை அங்கே அடக்க முடியல. நான் இது ஒரு புது டஞ்சனு, இங்கே ஆர்டிஃபேக்ட் நிறையவே ரேர் ஐட்டமும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி விஷயங்களை பார்த்தா நான் வந்து ஆச்சரியமாக மாட்டேன். ஆமா, அதனால தான் நான் வந்து என்னோட எக்ஸ்பெக்டேஷனை அப்படியே குறைச்சு அடக்கி வச்சிருக்கேன். அதுக்குள்ளேயே அந்த பொண்ணு ஓடி வந்து சொல்றா, நான் வந்து உள்ள போய் செக் பண்ணிட்டு வந்துட்டேன். இதெல்லாம் ஒரு விஷயம் இருக்கு, அது என்னால ரெக்கக்னைஸ் பண்ண முடியல. வெளியில மத்தவங்களுக்கும் தெரியுது, கண்டிப்பா அவங்க வந்து உள்ள ஏதாச்சும் கண்டுபிடிக்க போறாங்கன்னு நினைக்கிறேன். உள்ள அவங்க போவாங்களா? அந்த இடத்துல சீனால ஏதோ கட்டி போடப்பட்ட மாதிரி ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. பார்க்கும்போது ஆறு கூட ஹைட் லெவல்ல இருக்கிற மாதிரி அவங்களுக்கு தோந்து. இதனால அவங்க எல்லாரையுமே என்சான்மெண்ட் பண்ணி அப்படியே ஸ்லோ ஸ்பில்ல போட்டு அதை பயங்கரமா தாக்குறான். ஆனா அவளைக்கும் அந்த தாக்குதல் எஃபெக்ட் ஆகுற மாதிரி அவங்களுக்கு தெரியல. அதனால திரும்ப வெனமையும் அங்க கிராவிட்டி மேஜிக்கையும் போட்டு அதை அவங்க பயங்கரமா தாக்குறாங்க. அங்க ரெயின், நம்ம மரீனா எல்லாருமே தாக்கி ஃபைனலா அதை அழிக்கவும் செய்யறாங்க. இன்னமும் நம்ம ஆளுங்களுக்கு புரியாத விஷயம் என்னன்னா, அது வந்து என்னது அப்படின்னு அவங்களுக்கு தெரியல. என்கிட்ட கேட்டாலும் அவளுக்கு வந்து தெரியல. அது வந்து ஏதோ ஒரு வகையான ஸ்பிரிட் மாதிரி அவங்களுக்கு தோந்து. அது ஒரு டிஃப்ரெண்டான லிவிங் கிரியேச்சரா இருக்குல்ல, இதனால அதை அப்படியே கலெக்ட் பண்ணிக்கிறான். பத்தி இந்த ராயல் அகாடமிக்கு தெரிய வந்தா அவங்களால ஏதாச்சும் கண்டுபிடிக்க முடியும்ல. அதான் இந்த செயின்ஸ், இது வந்து ரொம்ப வியர்டா இருக்கு. அவங்க இப்படி இவங்க தேடும் போது டைனியா ஒரு விஷயமோ கிடக்குது. அது ஒரு ரிங்கு தான். அந்த செயினால கட்டப்பட்ட அந்த மனுஷன் போட்டு இருக்க அந்த ரிங்குமா தான் இவங்களுக்கு தோந்து. அப்ரைசல் பண்ணி பார்த்தாலும் அவளுக்கும் உங்களுக்கு தெரியல இது என்னதுன்னு. இதனால நம்ம யூக்கு மத்தவங்க எல்லாருமே அதை கலெக்ட் பண்ணிக்கிறாங்க. சைட்ல ஒரு பாதை இருக்கும், அது வழியா தான் அந்த செயின் மாதிரி இருக்கிற அந்த மனுஷன் வந்திருப்பான். அந்த ஏரியா வந்து இவங்க அனலைஸ் பண்ணணும்னு சொல்லி நேனேவா அவங்க அனுப்புறாங்க. அங்க இவங்களுக்கு இன்னமும் புரியாத விஷயம் என்னன்னா, செயின் மனுஷன் இவன் வந்து யாருதான். அங்க மரீனாவும் இப்பதான் ஒரு விஷயத்தையே சொல்றான். செயின் மனுஷனை அழிக்கும் போது ஏதோ சாமுராயாவா அழிக்கிற ஃபீலிங் கூட அழிச்சாலாம். எனக்கு தெரிஞ்சு ஏதோ ஒரு விஷயத்தால அது பொசஸ் ஆயிருக்கு. பண்ண விஷயம், அது பண்ண அட்டாக்ஸ், அதை வச்சு நல்லா சொல்ல முடியுது சாமுராய் ஜாபா தான் இதுக்கு முன்னாடி பண்ணிருந்ததுன்னு. உங்களுக்கு இது கரெக்டா படுது. அதுக்குள்ள நேனேவும் வந்து சொல்றான், வந்து முன்னாடி போய் பார்த்தேன், கீழே 2 வழி இருக்கு. கேஸ் வந்து அப்படியே மேல போகுது. இது கேட்டவங்க இன்னமும் ஆச்சரியமாகறாங்க. மேல போனா அது வந்து சர்ஃபேஸுக்கு தான் போகும். அதே மாதிரி இன்னொரு நெஸ்ட் இருக்கான், அங்க செயின் மேனோட அந்த நெஸ்ட் இருக்கான். அங்க போய் பார்த்தா அது வந்து ஒரு ரெஸ்ட் எடுக்கிற ஒரு ரூம் மாதிரி இருக்கு. அங்க நல்லா பார்க்கும்போது ஒரு புக் இருக்கு. அது வந்து ஒரு ஜேர்னலோ இல்ல ஒரு மெமோவை ரெக்கார்ட் பண்ற ஒரு புக்கமா தான் இருக்கு. இல்ல எந்த விதமான கர்ஸும் இல்ல. அந்த லாங்குவேஜும் உங்களுக்கு புரியல. அந்த ரெக்கார்ட் பண்ற அந்த டிவைஸ் கிட்டே அவங்க கேக்குறாங்க, இது வந்து உங்களுக்கு புரியுதானே? இடத்துலயும் இதை தாண்டி வேற எதுவும் பெருசா இருக்கிற மாதிரி தெரியல. இதுக்கப்புறம் அவங்க செகண்ட் ஃப்ளோருக்கும் போறாங்க. செகண்ட் ஃப்ளோர்ல ஒரு பயங்கரமான வெளிச்சம் வந்து வருமா. அங்க எல்ஃப் பொண்ணு சொல்றான், அப்படின்னா நம்ம இது வழியா வெளியில போவோம்னு நினைக்கிறேன். ஆனா அந்த வெளிச்சம் அப்படியே நம்ம ஹீரோவோட அந்த பழைய விஷயத்தை ட்ரிகர் ஆக்குது. நம்ம யூக்கு வந்து சைமனை கொண்டு இருப்பான்ல, இடத்துலயும் இதே கலர்ல தான் வெளிச்சமா இருக்கும். அதெல்லாம் யோசிச்சு இவனுக்கு ஒரு மாதிரி ஆகுது. அதனால லைஃப் ஸ்ட்ரீமை கட் பண்ணி முதல் விஷயமா அவனை ரெஸ்ட் எடுக்க வைக்கிறாங்க. ரெயினோ சொல்றான், நீ வந்து இப்போதைக்கு ரெஸ்ட் எடு, அதுக்கப்புறம் நம்ம அவனை போலாம். கொஞ்ச நேரத்துல அங்க யூக் எழுந்துக்கிறான். இப்பதான் அவனுக்கு நிம்மதியாவும் இருக்கு. அம்மா யூக், நீங்க நல்லா இருக்கீங்களா? நான் உங்களை நினைச்சு ரொம்ப பயந்து போயிட்டேன். இந்த மாதிரிலாம் நீங்க பயமுத்தாதீங்க. அது ஒன்றும் இல்லை, அந்த வெளிச்சத்தை பார்த்தனா அது எனக்கு பழைய விஷயத்தை ட்ரிகர் பண்ணிச்சு. அது சைமனை நான் கொன்னல, அந்த இடத்துல இதே மாதிரி தான் ஒரு மாதிரி கலரான வெளிச்சம் வரும். ட்ரிகர் ஆயிடுச்சு, அவ்வளவுதான். அட யூக்கு, நான் வந்து ரொம்ப பயந்து போயிட்டேன். எதுக்கு நீங்க இப்படி என்ன பயமுத்துறீங்க? நீங்க இதை பத்தி ஃபர்ஸ்டே சொல்லல. நீங்க எவ்வளவு கஷ்டப்படுறீங்க அந்த விஷயத்த நினைச்சுன்னு. நாங்க எல்லாருமே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் தான், அதனால எதுவா இருந்தாலும் நீங்க சொல்லலாம். ஏன்னா மன்னிச்சிருங்க, நான் ஒன்னும் உங்களை நம்பல, அதுக்காக ஒன்னும் நான் சொல்லாம இல்ல. ஏன்னா நான் வந்து உங்களை கஷ்டப்படுத்த விரும்பல. மாதிரி இந்த விஷயத்த நானாவே டீல் பண்ணி என்னாலேயே அதுல இருந்து வெளியில வர முடியும்னு நினைச்சேன். அதனால தான் நான் இப்படி பண்ணேன். ஆனா நீங்க கவலைப்பட வேணாம், இதுக்கு மேலே நான் அப்படி பண்ண போதில்ல. கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்றேன். ஆமா, நீங்க சொல்லணும், எல்லாத்தையுமே நான் கேட்பேன். அதே மாதிரி அங்க எல்லாருமே ஒத்துக்கிறாங்க. அப்புறம் அவங்க மேல போலான்னு யோசிக்கிறாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி பிரேக் எடுக்கிறது ஒரு நல்ல விஷயமா இருக்கும். இதுக்கு எல்லாருமே ஒத்துக்கிறாங்க. அங்க மேல இப்போதைக்கு அவங்களால போக முடியாது. இந்த டஞ்சன் மொத்த டஞ்சனை கம்பேர் பண்ணா ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம ரெஸ்ட் எடுக்கலாம், அதுக்கப்புறம் நம்ம வந்து மேல போகலாம். நெக்ஸ்ட் சீன்ல யூக் வந்து அங்க சமைக்கிறானா. இந்த சைடு மரீனா இன்னொரு லைவ் ஸ்ட்ரீம்கான டிவைஸை கொண்டு வந்திருக்கா. ஜெர்மி கிட்ட இருந்தா வாங்கிருப்பா. இதையும் தனியா லைவ் ஸ்ட்ரீம் பண்ணி போடலான்னு. ஃபுட்டோ ரெடி ஆகுதா? அங்க எல்ஃப் பொண்ணு சொல்றான், நான் எதிர்பார்க்கல, உங்களோட திறமை அது வந்து இன்னமும் நாளுக்கு நாள் அதிகமாயினே தான் போகுது. ஆமா, அவங்க எல்லாருக்குமே ஃபீட் பண்றது தான் என்னோட முதல் ப்ரையாரிட்டியே. சீன்ல அவங்க சாப்பிடுறாங்க. இது எல்லாத்தையுமே அந்த பொண்ணு பாத்துக்கினே சொல்றான். மரீனா சொன்னதுதான், ஆனா அப்படி அவன் ஒன்னும் பண்ணல. அவ லைவ் ஸ்ட்ரீம்ல இப்பவும் வரா. அப்புறம் ஸ்டேர்ஸ் வழியா அந்த டஞ்சனோட மேல் பகுதிக்கு அவங்க வராங்க. அந்த பில்டிங், அங்க இருக்கிற இடம்லாம் அப்படி சுத்தமா இருக்கு. பத்தி அவங்களுக்கு தெரியல. கில்டு மாஸ்டர் கிட்ட தான் இதை பத்தி பேசணும்னு சொல்லுவாங்க. அதுக்குள்ள திடீர்னு ஒரு வாய்ஸ் வரும். அங்க திடீர்னு யாரோ ஒருத்தங்க அப்பியர் ஆகுறாங்க.
காட்டுறாங்க. ஒரு வயசான ஆளு, அவனோட பேரு லாகா. அவனை பத்தி சொல்றான். எப்பத்துல இருந்தும் இங்க தான் இருக்கானா? ஆமா, நீ வந்து எப்படி இந்த டஞ்சன்ல எப்பத்துல இருந்தும் இருக்க? ஓ, இது வந்து ஒரு டஞ்சனா? இந்த பேரியர் இது வந்து உண்மையிலேயே டிஸ்ட்ராக்ஷனா தான் இருக்கு. ஆனா உங்களுக்கு தெரியுமா, இந்த சிட்டி ஆஃப் பீஸ்னு எல்லாருக்குமே தெரியும். நீ என்ன சொல்ற? ஆனா இந்த சிட்டிக்குள்ள நீ ஒண்டி தான் இருக்க. அப்படி இல்ல, இங்க இருக்கிற மக்களையும் இங்க இருக்கிற கிங்கையும் கூடிய சீக்கிரத்துல மீட் பண்ணுவீங்க. அங்க யூக்கோ அவனோட பேரை முழுமையா சொல்லிருக்க மாட்டான், யூக்குன்னு தான் சொல்லியிருப்பான். யூக்கோட முழுமையான பேர் யூக் ஃபெர்டியோ. திரும்ப அப்புறமா மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போறான். கேட்ட அவன் ரொம்ப ஷாக் ஆகுறான். யூக்கோட அந்த கடைசி வார்த்தை அதை அவன் சொல்லவே இல்லை. இவங்க போலான்னு பார்க்கும் போது அங்க ஒரு பொண்ணும் கிடக்குறா. நெக்ஸ்ட் சீன்ல பத்தி அவங்க சொல்றாங்க. ஆனா அந்த வீடியோல அந்த ஓல்டான அந்த மனுஷன் அவனை ஆள காணோம். ஆனா நம்ம ஹீரோ எவ்வளவு சொல்றான், ஆனா அது அவங்க இல்யூஷன் தான் நினைக்கிறாங்க. அதே மாதிரி அந்த ரிங்க பத்தி கேட்டா அது வந்து அப்ரைசல் பண்ண கொண்டு போயிருக்காங்களா, அது இன்னமும் உங்களுக்கு தெரியல என்ன இதுன்னு. இதுக்கப்புறம் அவங்க தனியா யூக்க கூப்பிடுறாங்க. ஹே யூக், வந்து அந்த டஞ்சனை பத்தி என்ன யோசிக்கிற, அதை பத்தி சொல்ல முடியுமா? அது ஒரு ஜேர்னலா நான் வந்து எல்லாத்தையுமே எழுதிட்டேன்னு. நான் ஒன்னும் அந்த போரிங்கான விஷயத்த கேட்கல, உண்மையிலேயே உன்னோட ஜென்ரலான ஒப்பீனியனை பத்தி கேட்டேன். இது வரைக்கும் அங்க போனவங்க ஒரு மாதிரி ரொம்ப விதமா ஃபீல் பண்ணிருக்காங்க, அதனால தான் நான் கேட்கிறேன். சொன்னா அதுக்குள்ள வேற ஒரு உலகமே இருக்கு. சிம்பிளா சொன்னா ஆக்ரோமேட்டிக் டார்க்னஸ் மாதிரியே தான் இதுவும் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. இந்த உலகத்தை பத்தி இவன் சொல்றான்ல, இதை பார்க்கும் போது அவளுக்கு இன்னமும் ஆர்வமா இருக்கு. வந்து சொல்றது கரெக்டா இருக்கு. ஏன்னா சாகாவும் இப்படிதான் கணிப்பான். அட, நீங்க அவ்வளவுதான் என்கிட்ட எதிர்பார்க்க முடியாது. சரி, அந்த பொண்ணோட நிலைமை வந்து எப்படி இருக்கு? அவ இன்னமும் தூங்கிதான் இருக்கா. அப்புறம் அவங்க ஒரு லெட்டர் வருது. அது என்னதுன்னு கேட்டா, என்னோட கிராண்ட் ஃபாதர் தான் அந்த லெட்டரையே அனுப்பியிருக்காரு. வந்து பிளட்டால ரிலேட் பட்ட ஒரு கிராண்ட் ஃபாதர் தான். ஒரு கம்ப்ளீட்டா ஒரு ஸ்ட்ரேஞ்சர் மாதிரி தான் எனக்கு. நீங்க என்ன ஒரு நோபலா ரெயின்? இல்ல, அப்படி இல்ல, நான் வந்து ஒரு முறையீடான ஒரு குழந்தைனே சொல்லலாம். அப்படின்னா எங்க அம்மா வந்து அந்த வீட்டை விட்டு ஓடி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் கவுன்ஸோட சன்னால பிரெக்னென்ட் ஆயிட்டாங்க. கொஞ்ச நாளையே அவங்க பிளேக் அந்த நோய்க்கு அஃபெக்ட் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து அந்த அகாடமிக்குள்ள என்னோட ரிலேஷனை வச்சு நான் போனேன். அதுக்கப்புறம் தான் நான் வந்து ஒரு அட்வென்ச்சரரா மாறினேன். ஆனா இப்போ இந்த லெட்டர் வந்து நான் வரணும்னு சுத்தமா ஆசைப்படல. எதுக்கு தான் இந்த லெட்டர் வந்து வந்ததோ, இதனால அவ ரொம்ப கஷ்டப்படுறா. ஹே யூக், நீ வந்து இந்த லெட்டர் இன்னமும் மேல படி. இதுல என்ன போட்டிருக்குதுன்னா, நாங்க வந்து உன்னை என்ன பண்ணலான்னு டிசைட் பண்ணிட்டோம். செகண்ட் பிரின்ஸா இருக்கிற மஸ்டோமா வந்து ஹானரா உன்னை வந்து ஏத்துக்க தயாரா இருக்காரு. கேட்டவ இன்னமும் கஷ்டப்படுறா. ஏன்னா அவ வந்து ஆசையே படல அங்க வந்து போகணும்னு. அதனால மத்தவங்களுக்கும் அவ்வளவு கடுப்பா இருக்கு. ஏன்னா ரெய்னா அவங்களுக்கும் விட்டு கொடுக்கணும்னு எந்த விதமான ஆசையும் இல்ல. திடீர்னு மரீனாவும் சொல்றா, நம்ம ஏன் இந்த லெட்டரை வெறுமா இக்னோர் பண்ணக்கூடாது? நான் நல்லா பாருங்க, இந்த லெட்டர்ல ஒன்னும் பேரும் இல்ல, எதுவும் இல்ல, இது வரவும் இல்ல, நம்ம பார்க்கவும் இல்ல. இந்த ஐடியா வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச போயிட்டு அதே மாதிரி அவங்க பண்றாங்க. நாங்க வந்து சப்போர்ட் பண்றோம். இந்த லெட்டர் நம்ம பார்க்கல, வரவும் இல்ல, தப்பான ஆளுங்க கிட்ட போயிடுச்சு இந்த லெட்டர். அதனால ஃபர்ஸ்ட் விஷயமா அவன் நேனே கிட்ட சொல்றான். நேனே வந்து என்ன பண்ண, மேன்மாரி கிட்ட கேளு. இந்த மாதிரி நம்ம ரெயின் வந்து உண்மையிலேயே அந்த கவுண்டோட பொண்ணு தான் நான் கன்ஃபார்ம் பண்றதுக்கு. உண்மையிலேயே இருந்தாலும் நம்மளால ஏதாச்சும் ஒன்று பண்ணி எரேசோ பண்ண முடியும். நேனையும் ஒத்துக்கிறான். நான் வந்து என்னால முடிஞ்ச விஷயத்த பண்றேன். ரெயின், நீ வந்து என் கூட வா ஒரே ஒரு நிமிஷம். அதுக்கப்புறம் அங்க ரெயினை தனியா கூப்பிட்டு அந்த விஷயத்த பத்தி தான் அவன் பேசுறான். இந்த விஷயத்த தடுக்க என் கிட்ட ஒரு வழி இருக்கு. நம்ம 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கிட்டா இதுல எந்த விதமான பிரச்சனையும் வராது. நான் ஏன் அப்படி சொல்றேன்னா, மேரேஜ் ஆயிடுச்சுன்னா நம்ம 2 பேரும் ஒன்னாயிடுவோம். அவங்களால நம்மள எதுவுமே பண்ணவும் முடியாது. ஏன்னா நீ எனக்கான ப்ராப்பர்ட்டியா இருப்ப. இதை கேட்டோன்னே அவ ரொம்ப வெக்கப்படுறா. யூக்கும் கேட்கறான், உனக்கு வேணானா விட்டுரு, ஏன்னா இப்படி பண்ண பிரச்சனை வந்து வராது. இல்ல, எனக்கு வந்து ஓகே தான், நம்ம 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கலாம் யூக். இது வந்து யூக்கு டெம்பரவரி தான். ஆனா ரெயின் வந்து உண்மையிலேயே அதை தான் பண்ணணும்னு ஆசைப்படுறான். அதுக்கப்புறம் அந்த லேடி கிட்ட வரான். அங்க இன்னொருத்தனும் இருக்கானா. அவனுக்கு இவங்களோட பார்ட்டி வந்து அங்க போறது சுத்தமா பிடிக்கல. நான் ஃபுல்லாவே பொண்ணுங்க, சி ரேங்க் பார்ட்டி தான் இவங்க. அவங்களால பெருசா என்ன பண்ண முடியும்? ஆளு வந்து ஏ ரேங்க்ல இருக்கானா, அதனால பெருமை தட்டிட்டு அங்க போறான். அதுக்கப்புறம் தான் அவங்களே வந்து சொல்றாங்க, யூக், நான் வந்து கேள்விப்பட்டேன் அந்த மேரேஜ் விஷயம். என்ன மேரேஜ் தானா இல்ல வேற ஏதாச்சா? நல்லா அவன் வெக்கப்படுறான். நெக்ஸ்ட் சீன்ல அந்த டஞ்சனுக்கு போறதுக்கு டைம் ஆகுதா. அங்க இவங்க டஞ்சன் வெளியிலேயே சொல்றாங்க, இன்னைக்கு வந்து அந்த சிட்டிக்கு போறோம், அதுக்குள்ள என்ன வகையான மாஸ்டர் இருக்குன்னு நம்ம பார்க்க போறோம். உள்ள போறோம், என்ஜாய் பண்றோம். உள்ள போறதுக்கு முன்னாடி அங்க எல்ஃப் பொண்ணு கேக்குறான், உங்களுக்கு வித்தியாசமா ஃபீல் ஆகுதா? இல்ல அங்க இல்லன்னு அவன் சொல்றான். நான் நேத்து கம்பேர் பண்ணதை விட இன்னைக்கு வெளிச்சம் அது ரொம்ப கம்மியா தான் இருக்கு. அதே மாதிரி அவங்க ரெயினை பத்தி கேக்குறாங்க. ரெயின் வந்து ரொம்ப வித்தியாசமா இன்னைக்கு நடந்துக்கிறா. ஏதாச்சும் விஷயம் ஆச்சா என்ன? அதுவா, கனவு வந்து எனக்கு உண்மையாச்சுப்பா. நீங்க என்ன பேசுறீங்க? நம்ம வந்து உள்ள போகலாம், உள்ள ஏகப்பட்ட விஷயத்த நம்ம பார்க்கணும். இதனால உள்ள போறாங்க. அங்க நீனவும் கத்துறா, சீக்கிரம் வாங்க, மாஸ்டர்ஸ் எல்லாம் நம்மளுக்காக காத்துன்னு இருக்கு. உள்ள போய் பார்த்தா ஒரு வித்தியாசமான கிரியேச்சர் அப்படியே அதோட கண்ணை திறக்குது. சோ இங்கே இந்த எபிசோட முடியுது. பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. எபிசோடு கொஞ்சம் பொறுமையாவே போகுது. சோ வெயிட் பண்ணியே பாருங்க, இதுக்கு மேலதான் வேற லெவல்ல போகும். ஏன்னா டென்ஷன்ல என்னென்ன அவங்களுக்காக வெயிட் பண்ணதோ அதெல்லாம் உண்மையிலேயே வேற லெவல்ல இருக்கும். மறக்காம ஒரே ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. அதே மாதிரி இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். sayonara.